ஒரு நாளைக்காவது இவளுக்கு ஒரு அக்கறை இருக்கா? ம்? வேலைக்கு போறவனாச்சே. ம்? ஏதாவது ருசியா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்போம். ஒன்றும் இல்லை. என்னமோ எந்திரிக்கிறது, கடமைக்கு சோத்தை வெடிக்கிறது, ஏதோ காட்டில் ஏதாவது தோட்டத்தில் காய் இருந்தால் அதை போட்டு ஒரு சாம்பார் குழப்பி வைக்கிறா. ம் என்ன உடம்புல சத்து வரும்? ம் என்னமோ ஒரு தப்பு பண்ணிவிட்டானா இவன் சண்டை போட்ட நேரத்தில் இந்த டயானா கிட்ட. அதுக்குன்னு என்னைய அதுலேருந்து வெப்பனா தீப்பனான்னு தானே பார்க்குறா. எங்கிட்டு போனாலும் எங்கே ட்ரைனிங்னு போனாலும் யாரு கூடயே போயிட்ட நீனு அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நமக்கும் அவ மேலே பாசம் வரணும்னா ஒரு நல்ல ஒரு சோறாக்குவோம், ஒரு குழம்பு வைப்போம், நல்லபடியாக புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்போம், வேலைக்கு போகிற இடத்துல நல்லபடியாக சாப்பிட்டு நிம்மதியாக வேலை செய்யலாம்னு. பிள்ளைகிட்டையும் எதுவும் பாசமாக பேசுகிறாளா? பந்த பாசமாக. இந்த பையன்கிட்ட எப்போ பாரு எரிஞ்சு எரிஞ்சு தானே விழுறா. எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவகிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு சுத்த விருப்பம் கிடையாது. எல்லாம் எங்கள் அம்மாவே பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவும் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் சண்டை போடாதீங்க, சச்சரவை போடாதீங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தையால் தான் நானும் மரியாதைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குதா அவளுக்கு? நல்லா சமைச்சு கொடுப்போம், கொள்ளுவோம். சரி, சோத்த கீழே தள்ளு. நம்ம எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு மட்டும் சொல்கிறாள. எங்கிட்டாவது அவள் மூஞ்சில ஒரு சிரிப்பு இருக்கா? ஒரு கழுக்கு புழுக்குன்னு ஒரு இது இருக்குதா? ஒன்று கிடையாது. எப்பா பாரு தூங்கா மூஞ்சி மாரி, விடியா மூஞ்சி கணக்கில் மூஞ்சி மொகரையும் பாரு, மொகரைய ஏணி படிக்கட்டு மாதிரி இருக்குது மொகரை. இவ இருக்கிற லட்சணத்துக்கு இவளை விட்டுட்டு நான் இன்னொருத்தையவ தேடிக்கிட்டு போகிறேன்னு சந்தேகம் பிடிச்சிக்கிட்டு தெரியறாள. அப்போ ஒழுங்கா இவ இருந்தா என்ன? ஒழுங்கா இல்லைன்னா இப்படி தான் போவேன். என்ன பண்ணுறது? நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனா, அவள்கிட்ட அந்த டயானா கிட்ட காசை கொடுத்துட்டேனா. அதுக்குன்னு அதுலேருந்து எந்தெந்த பொண்ணெல்லாம் தெருவில் பார்க்குறாளோ அவ மேலெல்லாம் நம்மளை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா. இவளெல்லாம் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. நமக்கே சங்கோஷமாக இருக்குல்ல. நல்லா அழகா இருக்கிற பொண்ணெல்லாம் நீ என்ன அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறியா நீ கேட்குறாள. அது அந்த பொண்ணுக்கு அதில் உழுந்ததுன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுமுன்னு தெரியாது அந்த பிள்ளைவோ. காலம் போன காலத்தில் ஏதோ ஒரு தப்பு இவ இப்போ சரியில்லைன்னு பண்ணிட்டனா, அதனால் அடுத்ததும் நம்ம மேலே தப்பு பண்ணிக்கிட்டு தப்பு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுதா. நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. இவகிட்டலாம் நிம்மதியாக வாழ முடியாது மனுஷங்காரன். இப்போ எங்கே கிளம்பி நைஸாக அனுப்பி விட்டுட்டு என் பின்னாடியே வந்தாலும் வருவா எடுபட்டவன். வந்து நான் எங்கே போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. ஒரு கார் வாங்குறேன்டி, உங்கள் ஆத்தா அப்பா வீட்டில் தான் இவ்வளவு காசு கொடுத்தாங்களே. நல்ல குடும்பத்தோடு போகிற மாதிரி ஒரு கார் பெருசாக வாங்குடி. அப்போ தாண்டி நானும் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வர முடியும்னா. அதுக்கு மனசு வருதா அவளுக்கு? வராது. எப்படி வரும்? காசு பணத்தெல்லாம் உள்ளேயே வச்சுக்கிறா. ஆனால் வெளியில் கேட்டால் காசு தரமாட்டேங்கிறா. என் புருஷன் காசு தரமாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு தெரிகிறது. என்னத்த நான் சொல்கிறது? பைத்தியக்காரியை கட்டிக்கிட்டு நானும் பைத்தியக்காரனா தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் பைத்தியக்காரனா ஆவ. என்னமோ கடவுளை கடவுளை, நமக்குன்னு அமையுது பாரு அமைப்பு. எங்கள் அம்மா தான் எப்போ வரும்னு தெரியலை. ரொம்ப கவலையாக இருக்குது. சே, ஆனாலும் நானும் இந்த சிட்டையான கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததுலேயே என் வாழ்க்கை வெக்ஸா போயிடுச்சு. வெக்ஸா. எப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு திரியிறா பாரு அவ.
நல்ல பொம்பளையே கிடையாது. நான் அவளை பார்த்த தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லாத அப்போ மாட்டினான்னு அவளை நல்லா திட்டலாம்னு தான். என்னமோ இப்போ போய் என்னமோ ஒரு போலீஸ்காரனை வர கல்யாணம் பண்ணி பிடிச்சிருக்கிறாளாமா. மூஞ்ச பாரு மூஞ்ச. நானும் அவளை தேடிக்கிட்டு போனேன், அவ தானே என்ன தேடிக்கிட்டு வந்தா. நீங்கள் சொல்லி புருஷனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு பணத்தை வாங்கி கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகலாமுன்னு. இதெல்லாம் நம்ம சொன்னா இவ எங்க நம்ப போறா. இப்போ கூட எனக்கு பின்னாடியே என்னைய வேவு பக்கம் வந்தாலும் வந்திருப்பா. பைத்தியக்காரியை கட்டிக்கிட்டு பதம்தான் குலையிறான் என்னமோ. இன்னைக்கு இந்த ஆஃபீஸில் வர என்ன கிளின்னு கிழிக்க போகிறானோ தெரியல. இன்னும் ஒழுங்கான சாப்பாட்டு சாப்பிட்டு லேட்டாக போய் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு வாங்கி கட்டிக்கலாம். இவ செஞ்ச சாப்பாடு நாய் திங்குமா? அந்த சோத்தை தின்னுட்டு போகிறதுக்கு லேட்டு. காலையிலே எந்திரினா 8 மணி வரைக்கும் தூங்குறா. 8 மணி வரைக்கும் தூங்கிவிட்டு இந்த பையனுக்கு ப்ரெட்டும் ஜாமும் போட்டு கொடுக்குறா. என்னத்தை வளருவான் அவன்? ஆட்டுக்குட்டி கணக்கில் தான் இருக்கிறான். நான் என்ன உயரத்தில் இருக்கிறேன், இவ என்ன உயரத்தில் இருக்கிறா. புள்ள எப்படி இருக்கிறான் பாரு. இவளுக்கு இருக்கட்டும், எங்கள் அம்மா வரட்டும், அப்போ தானே இவளுக்கு இருக்கு. அட என்ன தம்பி இங்கே நின்றுட்டு இருக்கிற? வேலைக்கு போகலையா? தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கிறியே, என்ன நடந்துச்சு? என் வீட்டில் நடந்தது தான் உன் வீட்லேயும் நடந்திருக்க. என்னமோ இன்னைக்கு ராட்சசி என் பொண்டாட்டி காரு சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு நடந்து ஓடுங்கன்னு துரத்தி விட்டா. நான் என்னதான் பண்ணுவேன் நான்? சரி அது கிடக்கட்டும். என்ன தம்பி ஒரே வழியாக புலம்பிக்கிட்டு நிற்கிறீங்களே, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி புலம்பணும்? என்ன பண்ணுறது? நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. பொண்டாட்டி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு இறைவன் கெடுத்த வரமாக இருக்குது. என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி எனக்கு நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. என்னத்தான் நான் சொல்கிறது? எல்லாம் ஏடா கூடமான ஆளுகளாக இருக்குது. நம்மளை கட்டிக்கிட்டதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு குக்கரில் வெட்டி போட்டு கொதிக்க வச்சுவிடுவோம் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்குன்னு நேற்று நைட்டு புள்ள எனக்கும் நான் பெத்த பிள்ளைக்கும் சோறு போடலை. வீட்டை கதவை இழுத்து பூட்டினவ தான் எங்கெங்கெல்லாம் போன்னு போட்டு சொல்லணுமோ அங்கங்கெல்லாம் சொல்லிவிட்ட தம்பி. என்னத்தை பண்ணுறது? இவ்வளோக்கு நம்ம தங்கன்னு நம்மளை வச்சு காப்பாற்றுவலுன்னு பார்த்தா நம்மளை இப்படி தாரையாக அழுவ விட்டாளுவல. நான் என்னதான் சொல்கிறது? அட அப்படிங்களாண்ணா? என்னன்னா இது நமக்கு வந்த சோதனை. என்னத்தை நான் சொல்லுவேன்? காலையிலே எந்திரிச்சு ஒரு வாழைக்காய் சாம்பார், அதுவும் நம்ம தோட்டத்தில் காய்க்கிற வாழைக்காயில் பறித்து ஒரு சாம்பார் வைக்க இவ்வளவு நேரம் வளர்த்தி விட்டா என் வீட்டுக்காரி. இங்கே இனி ஆஃபீஸுக்கு போய் அவனுக்கிட்ட மொத்தடி போடணும். நான் என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியலை. எங்கள் அம்மா இருந்தப்போ நம்ம என்ன மாதிரி இருந்தோம் ராசா கணக்கில். இப்போ நம்மளை இப்படி பண்ணி விட்டாளுங்க. என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியலை. அதுவும் என் பொண்டாட்டி போடுறாளே போடு. ஏய் சாமி, இந்த ஊர் உலகத்தில் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. கேட்டால் வெளியில் பெரிய மேலாவி கணக்கில் பேசுறது. ஆனால் வீட்டில் குடும்பத்தில் ஒன்றுக்கு உப்புக்கு பிரயோஜனம் இல்லை. சரி நான் எதுக்கு நான் திடுத்துப்புன்னு போய் அண்ணிய குக்கரில் வெட்டி போட்டு வெவிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா? என்னத்துக்கு அப்படி சண்டை உங்களுக்குள்ள? அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லாதீங்கண்ணே. ஏற்கனவே இந்த டிவியை பார்த்துவிட்டு பொம்பளைவெல்லாம் நம்மளை என்னமோ யமனாட்டம் பார்க்குறாளுவோ. என்னத்த பண்ணுறது? நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்ல போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு இழுத்து நம்மளை விட்டுட போகிறாளுவோ. அது வேற பைத்தியக்காரியவோ, எல்லாம் பைத்தியக்காரியவோ தான். எனக்கு என்னத்த சொல்கிறது? அண்ணியாவது ஏதோ திறமையில் கொஞ்சம் மூளையில் இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அடையாப்பா, அவ கிடக்கிறா பைத்தியக்காரி. மூளையா வர இருப்பா அவ. நீயாப்பா வர? நேற்று செத்த நேரம்தான் திட்டிட்டு உடனே டிவி ரூமுக்கு போய் உட்காந்து டிவி பார்த்தேன் பார்த்துக்க. அதுக்குள்ளே உள்ளே போனவ
என்ன பேச்சு! அச்சச்சோ! கடவுளை கடவுளை, காது அப்படி ரத்தமா ஓடும். அந்த மாதிரி பேச்சை பேசிவிட்டு எங்கிட்டெல்லாம் போன பொண்ணுமோ அவன் பொண்டாட்டிக்கு போன போல இருக்கு. மற்றவங்க போனால் பொண்டாட்டி போன் பண்ணுது எனக்கு. போனை போட்டு ஏம்மா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் என்ன நான் சொன்னீங்க, எதுக்கு நான் சொன்னீங்க, இப்படி சொல்கிறீங்களே நியாயமா இது? அந்த அக்கா பயந்துக்கிட்டு அப்படி அழுவுதே, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லி விடாதீங்க. அதுமாரி சொன்னால் என்ன நடக்கிறது? என்னமோ அவங்க என்ன கெட்டது சொல்லிவிட்டாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரமாக பண்ணி வைக்கணும் தானே சொல்கிறாங்க. புருஷன் வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை பார்க்குறீங்க. பொண்டாட்டி நீங்கள் கொண்டு வர்றதை வச்சு வரவு செலவு பார்த்து நல்லா சமைச்சு போட்டு குடும்பம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். இதுக்கு ஏன்னா இப்படி பேசுகிறீங்க? ஒருத்தவங்க பேசினாலும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனேன்னு கேட்குது உன் பொண்டாட்டி. நான் என்னத்தை சொல்லுவேன்ப்பா தம்பி, நான் என்னத்தை தான் சொல்கிறது? சொல்லு பார்ப்போம். என்னமோ என்னை இழுத்து நல்லா சிரிக்க வைக்கிறா என் பொண்டாட்டி. எனக்கு என்னடா இந்த புள்ள நம்மளை இப்படி போடுதுன்னுட்டு சரித்தா நான் இனி எதுவும் திட்டலான்னு சொல்லி வச்சுவிட்டேன். யாரு? என் பொண்டாட்டி ஒரு மொகர கட்டன்னு அவள் உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறா பாருங்க. நான் என்னத்தை நான் சொல்கிறது? வீட்டில் ஒன்றுத்தையும் கிளிக்க காணும். வீட்டில் ஒரு வாரமாக போட்டுக்கிட்டு போகிறான், ஆஃபீஸுக்கு போட்டுக்கிட்டு போகிற சட்டையை துவைச்சு போட மாட்டேங்கிறா பைத்தியக்காரி. 7 நாளைக்கு 7 சட்டையை அவுத்து வச்சிருக்கிறேன்னா அதை துவைச்சு காய போட மாட்டேங்கிறான். நாற்றம் அடிச்சு கிடக்கு. வாஷிங் மிஷின் இல்லை. கெட்ட கேடுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டேன். 1க்கு 2 மேலே திறந்து போடுறது வேணாமா, சைடில் போடுறது மாடலாக இருக்குது, அது வேணும்னு கேட்டான். சரி அதை வாங்கி போடுவோம்னு அதையும் வாங்கி போட்டால் எதுலேயுமே துணி போட்டு துவைக்க மாட்டார்னா. சரியான நாத்தம் முடிச்சவளா இருக்கிறா. வீட்டில் ஒரு குடும்பமாக பண்ணுறா. குடும்பம் எங்கள் அம்மா இருந்தப்போ என்ன மாதிரி மங்களகரமாக காலையிலே எந்திரிச்சு வாசலில் மஞ்சள் தொளிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஊட பரவசமாக இருக்கும். என்ன சாம்பிராணி போக, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வத்தி சூடம் எல்லாம் போட்டு காலையில் நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கும் போது வீடே மங்களகரமாக இருக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு நேரமெல்லாம் கரெக்டாக போன் பண்ணிடுறான். இருங்க, அவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு மூக்கு வேர்த்துருச்சோ இல்லை எங்கிட்ட நின்று ஒட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாளோ தெரியலை. இருங்க என்னமோ கத்தி தொலைவா. அப்புறம் இருங்க என்னன்னு கேட்குறேன். ஹலோ, என்னடி போனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்போ தானே கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னடி உனக்கு பிரச்சனை? போன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன், அதுக்கட்டுலையும் கூப்பிட்றா போனை போட்டு. இங்கே பாருங்க, சும்மா நொய்யின்னு பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது. நான் இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் இருக்க மாட்டேன். இந்த இன்டர்காமுக்கு ஃபோனு பண்ணிக்கிட்டு கிடக்கிறவெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். ஃபோனு உங்கள் தொல்லை தாங்கலைன்ட்டு தான் எங்கிட்டும் ஃபோனை எடுத்துக்கிட்டு போகிறதில்ல. பஞ்சவரம் தக்கா வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்து அந்த அக்கா அழுதுகிட்டு கிடக்கு கோன்னு. நான் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுவிட்டு நான் அங்கிட்டு தான் இருக்க போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக. அந்த அக்கா ஏதாவது கோவத்தில் ஏதாவது தப்பு தண்டா எதுவும் தப்பான எதுவும் திட்டம் போட்டுற போகுதுன்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். சும்மா நீங்கள் இது பண்ணிக்கிட்டு கூடக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது. அது எடுத்து கொடு, இதை எடுத்து கொடு, நான் யாரையாவது அனுப்பி வைக்கிறேன், அவங்கக்கிட்ட கொடுத்து விடுனா இந்த வேலைக்கே இடம் இருக்கக்கூடாது. வீட்டை பூட்டிட்டு தான் போகிறேன். சும்மா நொய்யின்னு பேசக்கூடாது, கிளம்பி போங்க. அட பைத்தியக்காரி, வாங்கிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கல பாரு. வையி போன வையி. பார்த்துக்கிட்டீங்களாண்ணா? உங்க பொண்டாட்டி ஏதாவது தப்பான முடிவு எடுத்து கொடுமுன்னு பயந்துக்கிட்டு உங்க போறாங்களாம். என்னமோ 2 பேரும் சேர்ந்து கதை அடிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நான் ஏதாவது பையில வீட்டில் வச்சுட்டேன்னா ஏதாவது பையனை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்றதுக்கு கூட வீட்டை திறக்க மாட்டேன்றா. இவ்வளெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்னத்தான் பண்ணி தொலைய போறேன்னு தெரில. பஸ்ஸு வருது, வாங்க பஸ்ஸில் ஏறுவோம். இன்னைக்கு நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். நான் என்ன பண்ண முடியும்?